வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. மருத்துவ பகுதியும் கூட. சர்க்கரை, அதாவது பாத்தீங்கன்னா சர்க்கரை குறைபாடு தான், அது வியாதி கிடையாது. இந்த அதிகமாகுது, இவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டா எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு, 300 400 500 போய்கிட்டே இருக்கு, அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல, எந்த மருந்து எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உடல் கூறுகளுக்கும் ஒவ்வொரு அசைவு இருக்கும். அந்த தசை அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதோடைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா உறுப்புகளும் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற இடம், அதே மாதிரி திங்கிங் லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே பாத்தீங்கன்னா வேறுபடும். சோ இதுக்காக பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கான விஷயம். சோ இதோட சேர்த்து நம்ம சில ஸ்டிமுலேஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிவைசபிள் கொண்டு வரலாம். சோ இப்போ என்னென்ன விஷயம், நிறைய நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுகரோட அளவை குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நியூக்கல். சார் நியூக்கல்லாம் சாப்பிட்டு பார்த்து சார் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து கொஞ்சம் ரெகுலர் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ டென்சிட்டி அதிகமா இருந்திருக்கலாம், அது போடக்கூடிய பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்னஸை பொறுத்து இருக்கு, அதோடைய நிலுவை நேரத்தை கொடுக்கறதுக்கு. சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நியூக்கல் ஃபர்ஸ்ட் இஸ் நியூக்கல். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் நியூக்கல் தான், என்ன லெவல்ல இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கு கம்மியா இருக்குன்னு கிடையாது. ஒரு நியூக்கல் பெருசா ஒரு நார்மலா ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், கிரிக்கெட் பால் சைஸ்ல எடுத்துட்டு அதை பாதையா எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம் தான். தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதுல ஒரு மிக்சியில போட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிடணும். இறங்குதா ஏதான் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. சோ உங்களுக்கு இறங்குதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இறங்கி நார்மலானாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அந்த ஹைப்பரா இருக்கக்கூடிய அந்த கேர்னஸ் இருக்காது, ஸ்வெட் இருக்காது, கிராஜுவலாவே இருக்கலாம். ஹையா ஆகாது, லோவா ஆகாது. இந்த நூக்கலுக்கான குணம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் டக்குன்னு லோ சுகர் கொண்டு வந்துரும் அப்படிங்கிற தவறான. அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு நிறைய அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. அதனால நீங்க அரை நியூக்கல் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். நூக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி பச்சையா இருக்கும். இது வந்து சில பேருக்கு நூக்கல்லாம் என்னன்னு கேக்குறாங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு, எல்லா கடையிலுமே இருக்கு. ஸோ நூக்கல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல காலையில நம்ம வந்து ஒரு அரை நூக்கல் எடுத்துக்கோங்க, ஒரு கிரிக்கெட் பால் சைஸ்ல. இதை வரிசையை எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம். 10 நாள் போதும். 10 நாள்ல பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சுகரும் பேலன்ஸ்ல நிற்கும். இது குறைக்கிறதுக்கான மெடிசன் ஆனா ரிவைஸ் ஆக்காது. உங்களுக்கு ஹைல இருக்கு பாத்தீங்கன்னா, கால் மதப்பா இருக்கு, கால் எரிச்சலா இருக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த நூக்கல் தி பெஸ்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம குடிக்க வேண்டிய கஞ்சி, இதெல்லாம் வந்து இப்ப நான் கொடுக்கறதுலாம் ஒரே முட்டை எடுத்துக்க வேண்டாம். யாருக்கு எது கரெக்டா இருக்குமோ நீங்க அதே மாதிரி எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்து எது நம்ம சூட்டபிளா இருக்கோ எடுத்துக்கலாம். சோ சர்க்கரை குறைக்கிறதுக்கான ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நான் சொல்லிட்டு வரேன். கருங்குருவை அரிசி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனியையும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கி பொண்ணுலா வறுத்துக்கோங்க. அதுமாதிரி கருங்குருவை அரிசி பொண்ணுலா வறுத்துக்கோங்க. சாமி அரிசி அப்படியே லைட்டா வறுத்துக்கோங்க. சோ எல்லாம் ஒரு கிலோ போட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அரிசி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. சோ அது ரவா பதத்துல இருந்தாலே போதுமான விஷயம். அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி குடிச்சு பாருங்க, ஒரு டம்ளர் காலையில. இந்த சர்க்கரை அளவு அழகா குறையும். இதுல மேபி உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் ரிவைஸ் வரதுக்கு வரும். இன்சுலின் நல்லா சுரக்க வைக்கும். கருங்குருவை ஒன்லி ஃபார் சூப்பர் டூப்பர். கருங்குருவை அரிசி வந்து பாத்தீங்கன்னாக்கா சுகரை மெயின்டைன் பண்றதுக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரும் யூரின்ல இருக்கிற சுகரையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க சக்தி உண்டு. அதே மாதிரி சர்க்கரையினால உடம்பு மெலிஞ்சிருக்கு பாத்தீங்களா, இது சூப்பரா ஏற்றி கொடுக்கும். அப்போ கருப்பு கவுனி, கருங்குருவை அரிசி, பாத்தீங்கன்னா சாமி அரிசி, இந்த 3 ரொம்ப முக்கியம். இதை வந்து அழகா வச்சுக்கலாம். அடுத்த ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நைட் நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம், அவ்வளவுதான். ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம். இப்ப கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க ஓமம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் எடுத்தாலே போதுமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீரகம், வெந்தயம் 1/4 கிலோ, ஓமம் 100, கருஞ்சீரகம் 50 கிராம், அவ்வளவுதான். இந்த ரேஷியோல நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் தான். தி பெஸ்ட். அவ்வளவு அழகா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு காலையில சுகர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரலா இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஆக இது ரெகுலரா எடுக்கும் பொழுது 100% நம்மளுடைய கணையம் நல்லா வேலை செய்ய தொடங்கிவிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நைட்டு நம்ம சாப்பிடுறது. இது நான் சுகர் டேப்லெட் எல்லாம் சாப்பிடுறேன் சார், இதெல்லாம் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம படிப்படியா இன்பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்ப செக் பண்ணிட்டாலே போதுமான விஷயம் தான். அப்போ நீ அடிக்கடி டெய்லி செக் பண்ற அவசியம் கிடையாது. நீங்க ரேண்டமா உங்களுக்கு எப்பயாவது மயக்கம் வருது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணா மட்டும் நீங்க செக் பண்ணாலே போதுமான விஷயம் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரோஜா இதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரோஜா இதழ் நம்ம என்ன பண்றோம், 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பவுடராவே கிடைக்குது. ரோஜா இதழ் 100 கிராம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்மளோட சுண்டைக்காய், இந்த சுண்டைக்காய் வந்து சூப்பரா இருக்கும். சுண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 100 கிராம். சோ ரோஜா இதழ் 100 கிராம், சுண்டைக்காய் 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், அவ்வளவுதான். இதை பொன்னூரெல்லாம் வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் வறுக்க தேவையில்லை, ரோஜா வறுக்க தேவையில்லை. ஜீரகத்தை மட்டும் பொன்னூரெல்லாம் வறுத்துக்கிட்டு எல்லாமே பவுடராகவே கிடைக்குது. இந்த பவுடரா எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஈவினிங் வேலையிலயோ இல்ல காலையிலயோ நம்ம வந்து கொதிக்க வச்சு குடிச்சோம்னாலே போதும். சூப்பரா
சர்க்கரையை குறைக்கும். இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும். அதாவது நம்ம எல்லா டிப்ஸையுமே நான் ஒன்னா வரிசையா சொல்றேன். எது உங்களுக்கு ஏதுவாக இருக்கிறதோ நீங்க அதையே பயன்படுத்தலாம். சோ அப்ப ஒண்ணு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நீங்க சொல்றேன் இல்லையா, எது உங்களுக்கு தேவையானதோ உங்க மூளை உங்களுக்கே சொல்லி நீங்க எடுத்து அப்டேட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதனாலதான் இன்னைக்கு சரி தனித்தனியா சொல்லிட்டு வந்தோமே, இதை எல்லாமே சொல்லுவோம். ஒரு வீடியோ பாக்குறாங்க, இந்த பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எது ஈஸி, அவங்களுக்கு எது அப்டேஷன் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லும், அதை செஞ்சுக்கிறேன் மாதிரி அவங்க பிரெயினே சொல்லும். அதனால உங்களுக்கு எது இஷ்டமா இது எல்லாமே சூப்பரான ஒரு ப்ராசஸ். எல்லாமே இது பண்ணா இது பண்ணிருக்கலாமோ தேவையில்லை, எல்லாமே சூப்பரான ரிசல்ட். ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதுமான விஷயம். அதிக அளவில் இருக்கக்கூடிய பிளட் சுகரை அழகா குறைக்கும். கொய்யா இலை மா இலை அடுத்த டிப்ஸ். கொய்யா இலை இப்போ நீங்க விட்டு கூட மாத்தி கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. கொய்யா இலை 2, அதே மாதிரி மா இலை 2 நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சுகர் டேப்லெட் நிறைய எடுக்கிறவங்களுக்கோ பாத்தீங்கன்னா கிட்னி கொஞ்சம் வீக் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிட்னியை ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும், யூரின் அழகா பிரிச்சு கொடுக்கும். அதே மாதிரி உடம்புல ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சுகரை பேலன்ஸ் பண்ணி உடம்புல தங்க விடாம காலில் பாத்தீங்கன்னா மதப்பா இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாம அழகா ரிவைன் பண்ணி ஆட்டோ சிஸ்டமா அதை சுத்திகரிப்பு பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியேற்றிவிடும். இதனால் கிட்னி ஃப்ரெஷ் ஆகும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொய்யா இலை மா இலை. சோ இந்த மாதிரியான டிப்ஸ் போதுமான விஷயம் தான். இதுவே மிக 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 நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சோ இன்னைக்கு பல மனிதர்கள், பல இடத்தில், பல சம்பவங்கள், பல சுற்று வட்டாரம், சர்க்கம்டன்ஸ் வேறையா இருக்கும். ஆக உங்களுக்கு இது எது ஈஸியோ அதை சாப்பிட்டாலே போதுமான விஷயம் தான். இதெல்லாம் சர்க்கரையை குறைக்கும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா டிப்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கையை வச்சுக்கிறீங்க, அழகா சென்டர்ல ஒரு அமுக்கம் அமுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ அதிகமா 15-20 கூட போகலாம். நீங்க சென்டர் அமுக்கும் போது ஐம்புலன் பேலன்ஸ் பண்ணப்படும். எப்படி பாருங்க, அந்த காலத்துல தாத்தா பாட்டிக்கெல்லாம் வெத்தலையை நல்லா நறுக்கு தேய்ப்பாங்க. அவங்களுக்கு சர்க்கரை வராது. ஏன்னா வெத்தலை சாரோட அந்த பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், அந்த ஹார்ட் சக்கராவோட சேர்த்து உங்களுடைய ஹேண்ட் சக்கரா இருக்கு பாத்தீங்கன்னா அதுல போய் செக் பண்ணும். அப்ப இங்க இந்த டோட்டல் சீடு எங்க இருக்கு? ஆரிக்குலர் சிஸ்டம் காதுல இருக்கும், சிஜோ சிஸ்டம் கையில இருக்கும், சுற்றுப்புலக்ஸ் கீழே இருக்கும், எல்லா விதையும் கை கால்கள்லயே இருக்கு. அப்ப இது ஒண்ணு மெயின் பாயிண்ட். தலையை அமுக்குனாக்கா எல்லாமே சரியாகும், சீராகும். கரெக்டா சென்டருக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு பேன்கிரியாஸ் மோடு இருக்கு. சோ அதுவும் என்ன ஆகுது, நல்லா அப்படி வச்சுட்டு நல்லா பிளஸ் 1 2 3 2 கையிலுமே பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதுதான் மிக அற்புதமான டிப்ஸ். சோ நான் எனக்கு தெரிஞ்ச முன்னோர்கள் பயன்படுத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை அழகா எடுக்கலாம். எல்லாமே கை கண்டது. இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாத்தையுமே எடுக்கலாம், தவறு கிடையாது. இது எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.